எங்க அம்மா அப்பா பார்த்து வச்சிருக்காங்க பொண்ணு. 10 வருஷமா பொண்ணு இல்லாம இந்த வருஷம் தான் பொண்ணு அமைஞ்சிருக்கு. சித்திரை 24 சித்திரை 34ஆம் தேதி எங்களுக்கு கல்யாணம். அப்ப இந்த பொண்ணு லவ் பண்ண பொண்ணு இவ வராடா. எங்க அம்மா அப்பா சம்பவத்தோட தான் அவளை வருவா. அவளை கட்டி தொழுவணும், அவளை முத்தம் கொடுக்கணும். அவ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை. என்ன அப்ப அண்ணி நான் கட்டிக்க போற பொன் பரப்புல பேர் என்ன தெரியுமா? என்னண்ணே பேரு? எந்திரி. எந்திரியா? என்ன எந்திரின்னு பேரை வச்சிருக்காங்களா? நான் வச்ச பேரு. என்ன அண்ணிய நேர்ல பாத்திருக்கியானே? இதுவரை பார்த்தேன்டா, போன்லயே தான் பேசியிருக்கேன். அண்ணி குரல் நல்லா இருக்குமானே? அவ குரலே குயில் மாதிரி. என்ன சிரிக்கிறிய? அண்ணி வந்துட்டு போயிருச்சு. இல்ல அவ திடீர்னு வரமாட்டான். எந்திரி. ஐயோ வெக்கத்தை பாடுறா. ஹாய், நீங்க எந்திரியோட அம்மாச்சியா? லொல்லா. இல்ல அவங்க அப்பத்தாவா? பாத்தீங்களா, உங்க பக்கத்துல வந்தா அந்த மைக்கே எந்திரிக்குது இல்ல. அவளுக்கு எப்படி எந்திரிக்க? ஒல்லியா இருந்தா செய்ய முடியாதா? இல்ல அவ என்னைய குறை சொல்றாரு. நீ குண்டா இருக்காது, ஓ முறைக்கு இந்த பொண்ணு தேவையா? நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. அப்படியா? எந்திரி. நீண்டா என் வாழ்க்கைய உலகமே நீண்ட. நமக்கு அழகா முக்கியம், அன்புதான் முக்கியம். என்னை மன்னிச்சிருங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா உங்களுக்கே என்னை கட்டி வைக்கணும்ன்றாங்க. அதுக்கு ஏன் மன்னிச்சிருங்கிற? நான் ரெடி. எனக்கு மேரேஜில் இஷ்டம் இல்லை. எந்திரி. நீ அப்படி மட்டும் சொல்லாது. மேரேஜில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லாது. நான் உன்னை நம்பித்தான் இருக்கேன். இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு விருப்பமே இல்லை. சத்திய சோதனை. ஏன் அப்படி? நான் படிப்பை முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். படிப்பை முடிச்சிட்டா? அப்படி என்ன படிப்பு? எம்டிஎஸ். எம்டிஎஸ்ஸா? அது நம்ம ஊர் மதுரை மார்த்தாவில் ஒரு மினி பஸ் மாதிரி தெரியுது. மினி பஸ்ஸில் மதுரையிலேருந்து தூத்துக்குடி வர பஸ். எம்டிஎஸ்ஸா? படிப்பை முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறணுங்க. அப்படி சொல்லாது. ஏன் கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறேன் தெரியுமா? ஏன்? உனக்கு நான் சோறாக்கி போட்டே கரை போயிடுவேன். அண்ணி அடியே எந்திரி. அத்தான் என் உடம்ப பார்த்து நீ இது பண்ணாத. எப்படி ஒரு நாளைக்கு நான் 3 கோடி அரிசியாவது வேக வைக்கணும். நீ வேக வச்சாலும் அன்பு கிடைக்குமா? ஆளை பார்த்து மட்டும் இட விடாத. எந்திரி. என்ன எந்திரி எந்திரின்ற உனக்கு எந்திரிக்குதா? அதுக்கு தானே உன்னை நான் கல்யாணமே பண்ண போறேன். நீ வந்தா அவசியம் எந்திரிக்கி. அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்னே. என்னப்பா? அன்னைக்கு என்ன தொப்புலே இல்ல. இவன் அவசாரி போய் ஏதோ போய் ஒருத்தனுக்கு ஒரு சந்தேகம். எனக்கு தொப்புல பிரச்சனை. குந்தாணி போல ஏதோ போய் பார்த்துருக்கேன். அவன் பெட்டி வாய்ப்பான் பார்ப்பேன். அத்தான் சொல்லு. எந்திரி. மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்கன்னு நீ சொல்லாதே. எனக்கு உங்களை பார்க்க எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத. நான் பேரு அப்படி காண்டாம இருக்கம்லாம் இல்ல. ரோலர் மாதிரி என்னை நச்சு எடுத்துறீங்களோ என்ன மாட்டேன் அப்படி நினைக்காது. நான் நசுக்காமலே வேலை பார்க்கிறேன். அத்தான் எந்திரி. அதே இருந்தாலும் இவ்வளவு விருப்பமே என் மேல இருக்கீங்க. ஆமா. ஐயோ ஒரேதான் சாயாத ரொம்ப குத்துது. அடியே எந்திரி. இன்னுமே வாக்கப்பட்டா உங்களுக்கு தான் வாக்க போடணும். அப்படி சொல்லு. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும். இப்போ தங்கச்சி வரா. அண்ணி சும்மாரா பண்ணிப்பல. இப்போ உன் தங்கச்சி வரா. உன் தங்கச்சி? தங்கச்சி எனக்கு ஏவ தங்கச்சி ரம்யா. நான் எங்க அப்பா எங்க ஆத்தா ஆத்தாளுக்கு நான் ஒரே ஒரு பிள்ளை, செல்ல பிள்ளை. அப்படி சொல்லாத. என்னதான் ஒரு துணைக்கா இருக்கிற தங்கச்சி இல்லையா? நானும் அப்போத இருந்து நாகராஜை தேடி பார்க்குறேன். ஆளவே காணோம். காசு அவர்கிட்ட தான் வாங்கணும் பாருங்க. எகனவே இருக்காரு. வருவாரா? எகனையும் போய் படுத்துட்டு வரேன் தெரியல. தூங்கிட்டாரா? தெரியும். அவர் அலைஞ்ச அளப்புக்கு தூக்கத்தான் வரும். உன் தங்கச்சி வரா. எவ்வளோ வந்தாலும் வச்சுக்க. இங்கிட்ட தள்ளிக்கங்க. இவ ஒரு அழகின்னு இந்த கருவாட்டு மேல தெரிஞ்சுக்கிட்டு
அக்கா முகர கட்டை பாரு எனக்கு சக்கால தேயலாம். அவளை இழிவா பேசாத. டேய். உங்க அக்கா எந்திரி. யாரு புருஷன் சப்போர்ட்டா இருந்தா கூரையேறி கூட சண்டை போடலாம்டா. நீனே இப்படி எனக்கு இருந்தீன்னா நான் என்னடா பண்றது அவளை? கூரையேறி சண்டை போடுவான்னு சொல்லி நான் கூரையே இடிச்சிட்டேன். அட போட மானங்கட்ட பையில கருவாடு மாதிரி இருக்கா இவளை போய் இவள்கிட்ட என்ன இருக்குன்னு ஏதாவது இருக்கா மேல மட்டும் கொட்டாங்குச்சி ஒட்டி வச்ச மாதிரி. ஏண்டி மானங்கட்ட சிரிக்கி கொஞ்சம் அழகா இருந்தா போதுமே, பின்னாடியே நாக்க தொங்க போட்டு நாய் மாதிரி திருவியே. அடி மானங்கட்ட சிரிக்கி. ஆமா உன்னைய பத்தி தெரியாது மானங்கட்ட சிரிக்கி. இந்த அடி புடிச்சு நாளா கிழிச்சு புரியும் கிழிச்சு போட்டேன் தெரிச்சு போந்துருச்சு. அடி மானம் கிடைச்சிருக்கே. அடி போடி சக்காலத்தி அடி போடி உன்னை பத்தி எனக்கு தெரியாது. பெட்டிக்கார 4 வருஷத்துக்கு வச்சு மானங்கிட்ட முண்டை. என்னடி பேசியிருக்க? கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன யோசிச்சு பாரு. எதுக்குடி அம்மா அப்படி பண்றமே, அவ ஏதாவது பண்ணா என்ன நடக்கும்னு யோசிச்சு. கையோ ஒடிச்சு புடுவேன், அதோட கையோ ஒடிச்சு புடுவேன். போடா மானங்கட்ட பேல. ஒரு சொல்லுக்கு கட்டு பண்ணிக்கிறேன். ஆமா சொல்லுக்கு. ஆமா இவ குத்துனாரு. அங்க இருந்து வந்துட்டாரு பாரு. வந்துட்டா. ஏய் அடியே நீ என் காலால கொறடி. அண்ணே அண்ணே அன்னைக்கு 2 கொட்டை தெரியுதுண்ணே. குந்தாடி பாரு உனக்கு மரியாதை கட்டு பாருடா. எல்லாரும் என்ன அவ எதை பாத்துறாங்க? அடிச்சுக்கறாதீங்க. ஏய் மானங்கட்ட புருஷன் ஒரு உள்பாட வாங்கி குடுக்குறல. ஆமா அவ டவுசரோட திரியறா. அவ உலகம். நீ போடா உதாரி பால. உலகம் முகர கடைய பாரு. என்னடி ஒண்ணே நம்பி நான் அவளை கழட்டி விட்டு வந்துட்டேன். கழட்டி விக்கி என்னை வந்து யாரையோ உனக்கு அவ்வளோ தாண்டி மரியாதை. மன்மதனை பார்த்து அந்த வார்த்தை சொல்லாதடி மானங்கட்ட சிரிக்கி. உன்னைய பத்தி எனக்கு தெரியாது. நீ ஊர்ல புள்ள எல்லா ஆம்பளையும் வச்சிருக்கடி மானங்கட்ட சிரிக்கி. துப்பு அடிச்சிருக்கி. அடி போடி மானங்கட்ட. நீ முந்தானத்து ஆல் ரவுண்ட் காரன் வச்சிருந்தது எனக்கு தெரியும். உன்னைய பத்தி எனக்கு தெரியும். பெட்டிக்கார வச்சிருக்க, மிருதாங்கார வச்சிருக்க, தாளக்கார வச்சிருக்க. ஆமா வண்டி டிரைவரை கூட சுப்பா. முதல்ல உங்க 2 பேரை வச்சிருந்தாங்க நான் தான் மறந்து குடிக்கணும். உன்னைய பத்தி தெரியாதா? கோயில் பூசாரியவே வச்சிருந்தவன். நீ போடி அங்க மைக் செட்டுக்காரே வச்சிருந்தடி மானங்கட்ட சிரிக்கி. வேலைக்காரன் வச்சிருந்தவன். நீ வேலைக்காரனை வச்சிருந்தடி. யூடியூப் காரன் வச்சிருந்தவன். நீ தான் யூடியூப் காரனை வச்சிருந்த. சண்டை விடாதீங்க. அமைதியா இருங்க. ஏய் என்ன அமைதியா இரு. சண்டை விடாதீங்க. என்ன அமைதியா இரு கேக்குற. என்ன வெண்ண. ஏய் என்னடா சண்டை விடாதீங்க. சண்டை விடாத போடா. அண்ணே அடியே ரம்யா. ரம்யா உன் தங்கச்சி எந்திரி. எங்க எந்திரி. இவளை பார்த்தா எந்திரிக்க மாடி. அடியே எந்திரி. எதுல வரத்தல? என்ன கால்ல வரத்தலா? என் கையில வரத்தலா? என் மண்டையில வரத்தலா? இல்ல இருக்காது. இந்த எலும்புல ஒட்டி இருக்காது. இந்த ரம்யா எந்திரி. ஏய் சும்மா இல்ல. ஆடி கருவாட்டு மண்டை. அட மானங்கட சிரிக்கி. டேய் போடாது. அண்ணே அண்ணி மோகர கடைய பாரு நல்ல இது மாதிரி. புடிச்சு அறுத்து விட்டு போயிருவேன். நீ ஏன்டா அடிச்சுக்கிட்டு கிடக்குற? அப்புறம் என் தலையில என்னடா நீ யாரும் சண்டை போட்டு இருந்தாலுங்க. பொம்பளை கிட்ட போட்டு நீ திருந்தல பாரு. கட்டி இடிக்குது பாரு. நான் உங்களை நம்பி நான் தெருவில் தான் நிக்கணும். நம்ம 2 பேரும் ஒரு ஒரு உலகைய பொறுத்த குத்தணும். அதனால நம்ம நல்ல புருஷனா பாத்துக்கோ. தயவு செய்து சொல்றேன். நீங்க குத்துறையே கேப்பு விட்டு குத்துங்க, இல்லைன்னு என்னைய கொன்றுவிய. இந்தாடி நம்ம 2 பேரும் நல்ல புருஷனா பாத்துக்கோமா. லூசு முண்டாலடா அப்ப எனக்கு துரோகம் பண்றீங்களாடி. போடா மானங்கட பேல. சரி அமைதியா இருங்க. உங்க நாத்தனா வருது. என் தங்கச்சி நாத்தனா கொட்டா விடுதா. சேரப்பாம்பு தங்கச்சி மல்லப்பாம்பு சேவலத்த மச்சான். வட்ட
பொட்டையும் வச்சுக்கிட்டு என்ன சுத்துது வண்ணச்சிட்டு ரொம்ப கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன தொட்டுற கட்டிக்கிட்டு தொட்டையிடோ அத்தனையும் தித்திக்கு தித்திக்கு சக்கரை போல வீச வளர்த்த மச்சான் உன்னை இந்த நெஞ்சுக்குள்ள பொத்தி பொத்தி. ஹலோ 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 நில்லுப்பா. நோகாம கொஞ்சு நான் வெள்ளரிக்கா பிஞ்சு கைய வச்சாலே ஏறுதையா மின்சாரம் வச்சேனே ஆசை கொஞ்சம் குத்தும் இந்த வீச்ச என்ன செஞ்சாலும் ஏத்திக்கோ சம்சாரம் நீடுற மாதிரிதான் அட ரொம்ப போக்கிறா பக்கத்தில் இருந்தா பகல் வேலை ராத்திரினா கெஞ்சினா மிஞ்சிரியே மிஞ்சினா கெஞ்சிரியே என்ன மல்லாட கில்லாடி மாவலியே மீச வளர்த்த மச்சான் ஆசை உன்னை இந்த நெஞ்சுக்குள் நான் எதுக்கிட்ட வந்திருக்கேன் வச்சேனே கண்ணே நீ ஊத்து குழி வெள்ளு உன்னை நான் வாங்க காத்திருந்தேன் என்னாரா கண்ணாலும் என்ன நீ ஏந்தி நிற்கும் மண்ணு நான் வாங்க காத்திருந்தேன் கண்ணாலா தேசிங்கராசனுக்கு பக்கம் வந்தது பெண் குதிரை பாண்டிகராசனுக்கு சொந்தமானது தென்மதுரை சந்தனோ நான் பூச சாமரோடி வந்தாச்சு ஆரம்ப ராஜயோகம் வீச வளர்த்த வச்சா ஆசை வளர்த்து வச்சா பொன்னை இந்த நெஞ்சுக்குள்ள பொத்தி பொத்தி. தாத்தாச்சி அரைஞ்சு விடிய போயிரு முதல்ல முகரைய பாரு முகரைய இல்ல இல்ல என்ன ஏங்க அண்ணி ஏங்க அண்ணின்னுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் இருப்பில நீ முதல்ல ஒருத்தரா வரிசையா வந்து அடுத்து பொங்க சோறுக்கு புளியோதரைக்குமே தெரியாத நான் கேக்குறேன் என்னப்பா அதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன் நீங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் கேக்குறேன் ஏம்மா ராணி டப்ல வணக்கம் சொல்ல தெரியுமா தெரியாதா வணக்கம் சொல்றதுன்னா எப்படி வணக்கம் சொல்லணும் ஒரு தடவை தான் உனக்கு சொல்லுவேன் திருப்பி திருப்பி நான் சொல்ல வைக்காத அருளனே நீங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் அப்பா மணி முத்து மாமா வாங்கிட்டு வாடிக்கிட்டு அண்ணே இங்க வாங்க முதல்ல இங்க வாங்க நாத்துல நிக்கிறா பேசுறேன்னு சொல்லி கோச்சிக்கிட்டு போறேன். ஒருத்தர் தான் பேச முடியும் எல்லாத்தையும் ஒருத்தர் பேச முடியும் அடியே எந்திரி அடியே நான் சொன்னா கேக்குறியாமா? இப்படி கோவக்கார பொம்பளை எல்லாம் குடும்பத்துக்காக அது போனவ போறா விட்டுருங்க அப்படி சொல்லாத. அண்ணனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பொண்ணு கிடைச்சிருக்கு. இந்த பிள்ளை கிளி மாதிரி இருக்க குரங்கு மாதிரி ஒரு பொண்டாட்டியை தெரிய நீ ஒரு மனுஷனானே என்ன உன் பொண்டாடி அங்கே போய் கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கல குரங்கு மாதிரி ஒரு பொண்டாட்டி எதுக்கு அப்படி இல்ல அப்படி சொல்லாத. என்ன அப்படி சொல்லாத அவ மாதிரி ஒரு பாசக்காரி பார்க்க முடியாது. ஆனா ஆம்பளை புத்தி அப்படித்தானே அம்மா சும்மா இருக்க முடியாது எப்படித்தான் அழகான பொண்டாட்டி இருந்தாலும் உன்னை தேடத்தான் செய்யும் அப்படி சொல்லாதடா. இருங்கனே நான் ஒண்ணு சொல்ல கேளுங்க ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டா பிரச்சனை இல்ல இன்னைக்கு யாரை வேணாலும் கூட்டிக்கிட்டு திரிங்க நாளைக்கு உனக்கு முடியலன்னு வச்சுக்க கட்டுனவதான் உனக்கு நல்லது கெட்டது பாப்பா வர்றவெல்லாம் பார்க்க மாட்டா அப்ப இவ யாரு ஆரம்பத்துல இருந்து இவதான் எங்க அண்ணனை கட்டிக்கணும் இருக்கா இடையில வந்தா உலகில அவள ரோசை வருது கோச்சிட்டு போறேன் பேச மாட்டாங்களா என்ன அவள போமா போறேன் அடிச்சு அடிச்சு உள்ள தள்ளிட்டீங்களே இருக்கிற வேணா கட்டிய கொஞ்சம் சரியா இல்லாம இருந்துச்சு இப்ப சரியா வச்சுட்டீங்க. இங்க இரு, நான் சொல்றேன் கேளு எங்க அண்ணன் வேண்டாம் என்னை நம்பி நீ பாட்டுல என்னோட காவலுக்கு என்னம்மா என்னடி இப்படி என் தங்கமே என்ன பிரச்சனை அங்க கூட இருக்கணும்டா நான் இருந்துக்கறேன். என்ன காத்திருக்கானோ எங்க அண்ணனுக்கு ஏற்கனவே அந்த புள்ள இருக்கு எங்க அண்ணனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறான் என் கூடவே இரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சரி மாப்பிள்ளை பாக்குற வரைக்கும் நான் உங்க கூட இருந்துக்கறேன்.
என்ன இதையே அழுத்தி அழுத்தி சொல்றா? இல்ல உன் மேல இல்லம்மா, பாசமா, இப்ப உன் மேல இவ்வளவு பாசம். நாள் இவ என் கூட தான் இருந்தா. இப்ப எங்க அண்ணனை காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க ஏய், போறா. எலும்பி. அதே போல புதுசா வந்திருக்கு. என்னடி குத்தி அம்மா. தொலைது? ஏய் இருடி. இருங்கம்மா எலும்பி, இந்த பாடிக்கு இந்த லேடி தேவையா? ஏய் செத்துருவேன். அப்படியெல்லாம் பார்த்தா பெரிய எத்தமரி யானை. யானை எத்தமரி யானை சின்ன கூட காலம் என்ன மாதிரி ஆளுத ஓட்டுற அத்தனை யானைவே ஓட்டுவோம். ஏய் யானை பெருசுதான். சின்ன எறும்பு போனா யானை செத்து போயிரும் தெரியுமா? இது எது எப்படினாலும் சரி. வாய மூடுடி. நீங்களா பேசாதீங்க இப்படி. யானைவே ஓட்ட முடியும். போனா போது பாவம், புதுசா நம்ம இடத்துக்கு வேலைக்கு வந்திருக்க பிள்ளையாச்சே, நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ஏம்மா, கல்யாணம் தங்கச்சி, பண்ணி அந்த வார்த்தை சொல்லாத. ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கல, போகாதன்னு நல்லது சொல்றேன். புதுசா வேலைக்கு வந்திருக்குன்னு சொல்லாத. இருந்தாலும் எங்க நாத்தனால பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம். என்னம்மா அப்படி சந்தோஷம்? நாத்தனால பார்த்தா சந்தோஷம். என்ன சந்தோஷம்னு கேக்குறேன். சந்தோஷம் இல்ல, ஒரு ஆனந்தம். ஆனந்தம்னா? ஆனந்தம்னா ஒரு இன்பம். இன்பம்னா? இன்பம்னா மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்றால்? மகிழ்ச்சி என்றால் பூரிப்பு. பூரிப்பு என்றால்? பூரிப்பு இல்ல. ஏய் பூரிப்பு உண்டாகையில பிரிக்க வேண்டியதை பிரிச்சிருமா, சேர்க்க வேண்டியதை சேர்த்துருமா? எல்லாத்துலயும் கூட எல்லாத்தையும் சேர்த்த கூட. சரி, என்ன அப்படி 3 பேரும் இப்படி தான அப்படியே திரிறீங்களா? என்ன விஷயம்? நம்ம எங்க போறோம் தெரியுமா? ஆராய்ச்சியிலேயே விளக்கம் வந்துருக்கீங்க. ஏமா எல்லாரும் இப்படி வந்திருக்கீங்களா? என்ன விஷயம்? நாங்க பூரா விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் இன்ன வரைக்கும். என்ன விளையாட்டு விளையாண்டு? ஏய் என்னை மட்டும் விட்டுட்டு நீங்களா சேர்ந்து விளையாண்டுருக்கீங்க பாத்தீங்களா? என்ன விளையாட்டு விளையாண்டீங்க சொல்லுங்க என் கூட. வாங்க நம்மளும் விளையாடுவோமா? என்ன விளையாட்டு சொல்லுங்க, நானும் சேர்ந்துக்கிறேன். நொண்டி விளையாடுவோமா? அப்பா அம்மா விளையாடுவோமா? இவ என்னடி எல்லாமே ஏட்டி? இல்ல அவ சொல்றேன் சரி. இவன் வந்து அப்பா 10 வயசு 15 வயசுல விளையாடலாம். இப்ப விளையாடலாமா 18 19 வயசுல? இந்த இந்த தப்பு வயசு இல்லையா? சரி, இப்ப இதுல யாரு அம்மா யாரு அப்பா சொல்லுங்க. இவன் வந்து அப்பா, நான் வந்து புள்ள. இந்த பிள்ளை என்ன பண்ண தெருல விட்டுருவோமா? இவன் வந்து சின்ன புள்ள. சின்ன பிள்ளையா? சின்ன பிள்ளைதான். நான் அப்பா வாங்க போறேன்னு. ஆமா, ஒழுங்கா மரியாதை சொல்லு. பொம்பளை ஆம்பளை அப்பான்னா மீசை இருக்கணும். நான் போய் மீசை வச்சுட்டு வந்துட்டா. இல்ல நான் அப்பாவா இருக்கேன், நான் போய் மீசை வச்சுட்டு வந்துருவா? என்று 2 வாரத்துல யாருனாலும் இருந்துக்குறோம். அப்படியெல்லாம் கிடையாது. நான் அப்பா, நீ அம்மா. சரி நான் இதுக்கு 2 பேரும் பிள்ளை. இதுக்கு 2க்கும் தொட்டி எதுல கட்டுவோம்? எனக்கு வந்து சிமெண்ட் மூட்டை 10 மூட்டை எடுத்து பத்துமா? தொட்டி கட்டி தண்ணியை ஊத்தி தொட்டி நிறைய தண்ணி ஊத்தி கால்ல 2 கல்ல கட்டி தண்ணிக்குள்ள இறக்கி போட்டுருவோமா? நானும் இவளும் அப்படியே ட்ரெஸ் இல்லாம ஜாலியா குளிப்போம். கள்ளிப்பால் வாங்கி கொடுப்போம். செத்து போயிருமே புள்ள. இருந்து என்ன பண்ண போகுது? சரி, எல்லாரும் விளையாடலாம். முடிவு முடியாச்சுல. கும்மி அடிச்சு விளையாடுவோமா? எப்படி அடிப்பீங்க? மேல போடு. என்னடி காய போட்டு வந்திருக்க எரும மாடு? நீங்க தானே மேல ஓட சொன்னீங்க. உள்ள போடுறி. போய் எடுத்தாடி. இங்க தள்ளிடி. இப்படி மேல போடுறதுல தோல்ல போடுறது. ஏய் அறிவு கட்டவளே, இப்படி இல்லம்மா. இப்ப இடுப்புல சொருகி உன் தோல்ல போடணும். சுத்தி சுத்தி போடு. என் தலையில ஒட்ட என் வீட்டுக்கு வந்த குத்து விளக்கு. ஆனா நீ பொண்ணு முடிக்கிற பாரு. ஓமரைக்கு 2 வருது பாரு. அத சொல்லு. அப்படி சொல்லாத. இவங்க இல்லைனா இவள 2 பேர் இல்ல வாழ்க்கையே இல்ல. அடி அப்பா செத்துருவியா? ஆமா. எப்பா இவள இல்லைனா தானே. அவ இடுப்புல சொருகுமா முதல்ல? இடுப்பு எங்கம்மா? ஐயோ ஏய் இந்த சாய போறாடி. ஏய் சாந்தி எங்கடி தலை வைக்கிற? சொருகிறியா லேடி நீ? வெக்கப்படுவாங்க. இதுவரை எந்த பொம்பளையும் பார்த்தது ஆம்பளை. நீங்க தொருங்க. அவள் தொருகவே தெரியல. சரி திரும்பி நில்லு. நீ என்ன பார்க்காத முதல்ல. என்ன அன்னைக்கு தொப்புலே இல்ல? இது வெக்கப்படுறத பாரு. அன்னைக்கு வகுரே இல்ல. நான் என்ன சொருகவே இல்ல. அதுக்குள்ள நீ மொகரே பாரு மொகரே. ஐயய்ய அண்ணே சொல்லி வைங்கண்ணே. ஏய் அவர் எப்பவுமே வைக்குமா சொல்ல மாட்டாரு. கட்டிக்க போறப்பல தானே நீங்க சொல்லுங்க. இல்லம்மா நான் சொன்னா ஏத்துக்கற மாட்டான். அண்ணே நீங்க வந்து இல்லம்மா நான் சொன்னா அவளுக்கு தொருகவே தெரியாது. ஏன் பொம்பளை புள்ள தானே நீ? கல்யாணம் தானே பண்ணிக்க போறீங்க, கட்டிட்டானே. எவ்வளவு நாள் கூட இருக்குன்னு தொருகவே தெரியாதுமா. நீ ஏன் அப்படி சுத்திக்கிட்டு திரியா? சரி அண்ணி நான் வேணா வந்து சொரு கட்டுமா? ஐயோ இவ்வளவு வேகமா தொருகுறீங்களே. திரும்பி சுத்தி. போது நில்லு நில்லு. அப்படியே நிப்பாட்டு. அப்படியே நிப்பாட்டணுமா? ஏய் எருமை மாடு சுத்திக்கிட்டே இருக்காத, அப்படியே சுத்துறத நிப்பாட்ட சொல்றேன். எவ்வளவு நேரம் நிக்கணும்? இப்படியே நிக்கணும். இப்ப நான் பாட்டு பண்ணனும், ஆடணும். என்னடி இங்கிட்டு பாதி உன அங்கிட்டு வர. ஆடல நீங்க ஆட்டி வரீங்களா? எனக்கு தேவையில்லை. போலாமா? குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. குறுகுறுத்த பண்டு 2 பறக்குதடி முன்னாலே. தந்தான தரா, தன தந்தினா, தந்தான தரா, தன தன
என்ன ஆட்டம் ஆடுவா. அத்தான் எங்க 3 வரகாண்டி உனக்கு சூப்பரா ஆடுது அத்தான். எங்களுக்கு கூட அவ்வளவா ஆடல. ஒரு பாடி இடி வாங்கி போடக்கூடாதாடா? ஏய், நல்லா ஆட்டுற சால ஆட்டுற சால. என்ன ஆட்டம் ஆடுது வர்றா. பொட்டாடி மாதிரி அவசரம் என்ன சட்டை காட்ட சொல்றா? மயில் இருக்குது கோயில் இருக்குது வள்ளி மலை இருக்குது வேல் இருக்குது வெள்ளி இருக்குது வஞ்சிகரை முகத்திலே போனா மயில் இருக்குது கோயில் இருக்குது வள்ளி மலை நீலத்திலே வேல் இருக்குது வெள்ளி இருக்குது வஞ்சிகரை முகத்திலே முத்தமாலை பவளமாலை மின்னுதடி கழுத்திலே மூன்று காலம் உனது சொல்லும் திரள் இருக்குது மனசிலே முத்தமாலை மூன்று காலம் உனது சொல்லும் திரள் இருக்குது மனசிலே குறிஞ்சியிலே பூமலர்ந்து குறுங்குழடி நானே. பாவாடைக்குள் பட்டாப்புட்டி ட்ரௌசரா. ஆச்சி, ஒரே வரட்டு. சரப்பாம்பு. ஏமா அம்மா பறவையெல்லாம் விரட்ட போறேன். அம்மா பறவை ஆட்டு விரட்டுவதற்குள் நீங்க பறவை விரட்டுவீங்களா? அம்மா பறவை விரட்டுறதுக்குள் அம்மாவை ஆடச் சொன்னார்கள் ரசிகர்கள். ஆடவப்பா. அடுத்தா ஆளோலம் ஆளோலம் ஆண்டவன் போட்டிடும் அதிகாரம் ஆளாளும் ஆண்டவன் போக்கிடும் அருளாளும் ஆளோலம் 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 ஆண்டவன் போட்டிடும் அதிகாரம் பாடியில வட்டமிட்டு வந்து சேரும் பணமே வட்டமிட்டு வந்து சேரும். வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாரும் வண்ண வண்ண கிளிகளோ சோ சோ சோ. அன்னைகள உங்களோட பெருந்தலையா ஆளோல பாடுவது கேட்கணும் ஹலோ, ஊரறிய பேரெடுத்த ஆறுமுக பொண்ணு உனக்காக சமந்தறிந்த வாழையில பொண்ணு போடுறா போடுறா. क्या बच्चे ரொம்ப ஆட்டாத. எனக்கே ஒரு மாதிரியா தெரியுது. தின பொம்பளை பிள்ளை இருக்க வெக்கமல்ல உங்களுக்கு? என்ன ஏமானம் ஏண்டா? இப்படி ஆடுறது நீங்க? சரி சரி, நீங்க ஆடுங்க. அபிநயத்தோட வைங்க. கோடையிட்டி முழங்கு கொட்டு மேல கேட்கும் I want revenge.
பொம்பளை இல்லையா? நான் இந்த பொம்பளை உன்னை நம்பி இருந்த பொண்டாட்டி இறச்சி விட்டுவிட்டு பொம்பளை வந்து போட்டு வந்து அவங்கள கெட்டி பண்ணா தான் நீ அவசாரி போய் விட வந்துட்ட. காணா ஓடிட்டாங்களா? நேரம் எட்டி ஊருக்கு போயிருப்பாங்க. என்ன குந்தாணி பேல அண்ணி நான் தூக்கணும் அப்புறம் இது தெரியாம ஹலோ